ட்ரெண்டிங்கான சாண்ட்விச் பண்ணலாம். ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி ஸ்டீமரோ எடுத்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அதில் வந்து 2 முட்டையை ஒரு குட்டி தட்டில் உடச்சி அதை தனியாக அந்த ஸ்டீமருக்குள்ளே இறக்கிடலாம். சைடில் ஒரு 10 பல் பூண்டு, 4 வரமிளகா, கொஞ்சம் சிக்கனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சைடில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆவியில் வச்சிடலாம். ஆவியில் வச்சதுக்கப்புறம் அந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதில் மிக்ஸி ஜாரில் அந்த ஆவியில் வெந்த முட்டை, பூண்டு, வரமிளகா, ஒரு டீஸ்பூன் ஆர்கானிக் பொடி, ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சீஸு போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம். அரைச்சதில் நம்ம அந்த சிக்கன் வந்து நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அந்த சிக்கனை வந்து பொடி பண்ணினதில் அந்த அரைச்சி வச்ச மயோனஸை அதில் ஊற்றி நல்லா கலக்கிடலாம். கலக்கினதுக்கப்புறம் ப்ரெட்டு மேலே தடவி 2 சைடும் நம்ம வந்து வெண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.